அனைவருக்கும் சித்திரை 1 தமிழ் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நாங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வாசலில் படுத்து தூங்கினோங்க. பாயில் படுத்து மொத்த ஃபேமிலி இங்கே தான் தூங்கினோம். காலையில் 6 மணிங்க. எப்படி இருக்குன்னு பாரு, சூரியன் உதயமாகிற நேரம். பார்க்கவே அவ்வளோ ஒரு ரம்மியமாக இருந்துச்சு. காலையில் கண் முழிச்சதே ஆடு, மாடு, கோழி, மயில் அகவர சத்தம். இந்த ஆட்டுக்குட்டி வந்து கோழியில் துரத்திட்டு விளையாடிட்டு இருந்துச்சுங்க. அதெல்லாம் பார்க்கவே காலையில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பின்னாடி வேறு பூனை படுத்துக்கிட்டு கத்திக்கிட்டே எழுப்பிட்டு இருந்துச்சு. டைம் ஆச்சு எந்திரிங்க, டைம் ஆச்சு எந்திரிங்க, எனக்கு பசிக்குதுங்கிற மாதிரி கத்தி எழுப்பிட்டே இருந்தேன். இவன் வேறு. அதுக்கப்புறம் படுக்க முடியல, எந்திரிச்சு வந்து இவனை கொஞ்சம் நேரம் வம்பு இழுத்து நோண்டிக்கிட்டே இருந்தேன். சண்டை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு போய் சாப்பாடு பாலெல்லாம் போட்டு வந்தேங்க. 6:30க்கு தான் சூரியனே உதயமாச்சு காலையில். அத்தை வந்து கோயிலுக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி சித்திரை 1ங்கிறதுனால கோயிலுக்கு போயிட்டாங்க. அதனால் நாங்கள் பாலெல்லாம் கறக்கணுங்கிறதுனால நைட்டே வந்துட்டோம். நைட்டு வந்து பாலெல்லாம் கறந்து வச்சுட்டு மாமாவுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு இந்த வருஷம் தமிழ் திருநாள் வந்து இப்படி தான் ஆரம்பிச்சுது. ஆரம்பமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். எங்கள் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு அங்கே தான் சாமி கும்பிட்டோம். ஆனால் இயற்கையே சிம்பாலிக்காக சொன்ன மாதிரி இருக்குது. இந்த வருஷம் வந்து நீ எங்கள் கூட தான் இருக்க போகிற, இயற்கையோட ஒன்றாக இருக்க போகிறேன்னு சொன்ன மாதிரி ஒரு உணர்வு. இந்த வருஷம் இப்படி தான் இருக்க போது. அது எங்களுக்கு சந்தோஷமும் தான். நாங்கள் அதுக்கப்புறம் போய் வீட்டில் குளித்து சாமி கும்பிட்டு அந்த கனியில் முழிக்கிறது அது எல்லாமே அதுக்கப்புறம் பண்ணணுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. திரும்பவும் சொல்கிறேன், அனைவருக்கும் தமிழ் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இதான் எங்கள் வீடுங்க. பூஜையெல்லாம் இங்கே முடிச்சிட்டோம். இதான் என் ஃபேமிலி. நன்றி, வணக்கம்.